மதுரை அம்மாதிடல் பகுதியில் முருக பக்தர்கள் மாநாட்டுக்காக முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமார் வழங்க கேட்கலாம். குமார், விவரங்கள். வணக்கம். மதுரை அருகே உள்ள அம்மாதிடல் பகுதியில் வருகிற 22ஆம் தேதி முருக பக்தர் மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. இதற்கான பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதற்கான முருக பக்தர் மாநாடு வீடுகள் 6 படை வீடுகள் மாதிரி கோயில்கள் அமைக்கப்பட்டு தத்துரூபமாக அமைக்கப்பட்டு காலை முதல் மாலை வரை சுமார் 7,000 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து கொண்டனர். மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் இந்த முருகப்பத்திரர் மாநாட்டிற்காக 24ஆம் தேதி சென்னையிலிருந்து மதுரைக்கு ரயில் ஏற்பாடு, மதுரையிலிருந்து 24ஆம் தேதி மதுரை சிறப்பு ஏற்பாடு செயல்படுவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். தற்போது முருகப்பத்திரர் மாநாட்டிற்காக சிறப்பு ரயில் நேரங்கள் தெற்கு ரயில்வே நிர்வாகம் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. முருகப்பத்திரர் மாநாட்டுக்கான சென்னையிலிருந்து மதுரை ரயில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதுரை வழியாக சென்னை ரயில்வே நெல்லை மற்றும் நெல்லையிலிருந்து சென்னை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. முருகப்பத்திரர் வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போதே தொடங்கியுள்ளது. இது மட்டுமின்றி இன்று முதல் நடைபெறும் முருகப்பத்திரர் மாநாட்டுக்கான 6 படை முருகன் கோவில்கள் பூஜைகள் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் காலை முதல் மாலை வரை இந்த முருகப்பத்திரர் மாநாட்டுக்கான 6 படை மாதிரி கோயில்கள் சுமார் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அம்மாதிடல் பகுதியில் குவிந்த வண்ணம் உள்ளனர். கோவில்கள் பார்த்து சாமி தரிசனம் மனமுருகி முருகா கந்த சஷ்டி பாடல் பாடி வருகின்றனர். முருகப்பத்திரர் மாநாட்டுக்காக இன்று முதல் காலை மாலை என கந்த சஷ்டி கவசங்கள் பாடி ஒழித்து வெற்றிவேல் வீரவலான கோஷங்கள் விட்டு அனைத்து பக்தர்களும் சாமி தரிசனம் செய்து வந்தனர். பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் இன்று முதல் அனைத்து பக்தர்களும் தமிழகம் கோவில்களை காக்க வேண்டும் என அதற்கான முருகப்பத்திரர் விரதம் இருந்து அதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் என ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தார். முருகப்பத்திரர்கள் மாநாட்டிற்கு சிறப்பு ஏற்பாடுகள் மாற்றுத்திறனுக்கான அமைவதற்கான ஏற்பாடுகளும் சிறப்பு அமைக்கப்பட்டுள்ளது. மருத்துவ உதவிகள் மற்றும் கூடாரங்கள், தடுப்பு வேலிகள், உணவு கூடாரம், வாகன நிறுத்த உணவு, பெண்கள் கழிவறை மற்றும் முதியோருக்கான ஓய்வறை என அனைத்து ஏற்பாடு பணிகளும் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்றது. 6 படை வீடுகள் ஒவ்வொரு வீடுகளும் பகுதியிலும் சென்று நாம் பார்ப்பதற்கு தரிசனம் செய்ய வேண்டும். அந்த 6 படை வீடுகள் ஒரே இடத்தில் மதுரை முருகப்பத்திரர் மாநாட்டில் அமைந்து தத்துரூபமாக கடவுள் முருகனை வடிவமைக்கப்பட்ட கோபுரங்கள் அமைக்கப்பட்டு தினசரி பூஜைகள் இதை பார்த்து வருகின்றனர். தற்போது ஏராளமான பக்தர்கள் வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காக்க காக்க தர்மம் காக்க மதுரையில் கந்த சஷ்டி கவசம் பாடும் 5 லட்சம் முருக பக்தர்கள். மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம், புண்ணியம் பெறுவோம்.